வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய உடல் நரம்புகளை இரும்பு போல் பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு எந்தெந்த மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், அதே போல குறிப்பாக இந்த ஒரு பழம் எடுத்துக்கொண்டாலே உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா எந்த பழத்தை எடுத்துக்கணும் அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்போ இளைஞர்களுக்கு நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வயதானவர்கள், இளைஞர்கள் அனைவருக்குமே நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. இன்றைய இளம் தலைமுறையினர் கூட நரம்பு தொடர்பான பிரச்சனைகளை மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு எழுதும் போது நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே வயதானவர்கள், இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுப்புத்தன்மை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு அதிகமாக தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள் தரக்கூடிய உணவுகள், பழங்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குறிப்பாக வயதானவர்கள், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டு நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா முதல்ல நீங்கள் அத்திப்பழத்தை தாங்க எடுத்துக்கொள்ளணும். அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை ஒட்டுமொத்தமாகவே அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டுங்க. அத்திப்பழத்தை நீங்க தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ சாப்பிடும்போது நம்முடைய நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவது மட்டும் இல்லாம அத்திப்பழம் நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்குது. நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்து மீண்டும் நமக்கு வராமலும் தடுக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வயதானவர்கள் ஒரு சில பேர் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவுக்கு அதிகமாக இருப்பாங்க, சுகர் பேஷண்ட்டாக கூட இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் அத்திப்பழத்தை தேன் போன்றவற்றில் ஊற வைத்து எடுத்துக்கொள்வது மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கக்கூடிய அத்திப்பழத்தை அளவாக சாப்பிட்டாலே போதுமானதான். இளைஞர்கள் நரம்புகளை பலம் பெற வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழம், ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கக்கூடிய அத்திப்பழம், தேன் போன்றவற்றில் ஊற வைத்த அத்திப்பழம், இது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகள் பலம் பெறும். பிரண்டை கீரை எடுத்துக்கொள்ளும் போது 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கும் நபர்களுக்கு எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டை கீரையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு அது பலம் தருவது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரை நரம்புகளையுமே வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நம்ம சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமலும் நம்ம தடுக்கலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம், வராமலும் தடுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே பிரண்டை கீரையை வாரத்தில் 2 தடவை சமைத்து எடுத்துக்கொள்ளணும். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு மண்டலம் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான முறையில் மாதுளம் பழம் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும். இப்போ மாதுளம் பழம் நம்ம சாப்பிடும் போது அது நம்முடைய அதிகப்படியான உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை முதல்ல கொடுக்கும். ஸோ அது நரம்பு பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை நமக்கு பலப்படுத்தும். மாதுளம் பழம் நம்மளுடைய நரம்புகளையுமே வலுப்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ நம்ம மாதுளம் பழத்தை வயதானவர்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பற்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஜூஸாக எடுத்துக்குவாங்க. ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது மாதுளம் பழத்தை சர்க்கரை சேர்க்காமல் எடுத்துக்கொள்வது தான் நல்லது. மற்றபடி இளைஞர்கள் நீங்கள் முழுவதுமாக அந்த மாதுளம் பழத்தை அப்படியே நீங்கள் கடித்து எடுத்துக்கொள்வது நல்லது. ஸோ அதன் விதைகளை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். கூடுமான வரைக்கும் அதில் சர்க்கரை சேர்க்காமல் எடுத்துக்கிறது நல்லது. நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை வயதானவர்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம், இளைஞர்களும் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை நெல்லிக்காய் கொடுக்குது. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் வலுப்பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் சாப்பிடுவதால உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்குது. ஸோ இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நெல்லிக்காய் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தவிர்க்கிறது. அப்போ நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கிறோம்னா அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே போல நெல்லிக்காய் ஜூஸ் ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்படும் போது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு வயதானவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். வெற்றிலையை மென்னு சாப்பிடும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலையை சாப்பிடும் போது நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கிறதால செரிமான கோளாறுகளையுமே நம்ம தடுத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டுங்க. அப்போ தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வெற்றிலை நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமானத்தையும் மேம்படுத்திக் கொள்ளலாம். அதே போல் நம்மளுடைய நரம்புகளையும் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். வயதானவர்கள் மட்டும்தான் வெற்றிலை எடுத்துக்கொள்ளணுமா, இளைஞர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்டினால் இளைஞர்களும் வெற்றிலை எடுத்துக்கொள்ளலாம். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரையை வயதானவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. அதுக்காக இளைஞர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு கிடையாது. இப்போ சொல்லக்கூடிய உணவுகள் எல்லாமே
நம்ம வந்து முதியவர்களும் எடுத்துக்கலாம், இளைஞர்களும் எடுத்துக்கலாம். பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும்போது நரம்புகளுக்கு முருங்கைக்கீரை வந்து பலம் கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்குது. முருங்கைக்கீரை வந்து கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை வந்து அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் பலம் பெறும், உடல் நரம்புகளும் பலமாக இருக்கும். இப்போ வாரத்தில் ஒரு தடவையாவது முருங்கைக்கீரையை துவையலாகவோ பொடியாகவோ அல்லது சமைத்த முருங்கைக்கீரை குழம்பாகவோ நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது வயதானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம், இளைஞர்களும் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இப்போ வயதானவர்களுக்கு ஒருவேளை ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவுக்கு அதிகமாக இருக்கு, சுகர் ப்ராப்ளம் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் எடுத்துட்டாலே போதும். அது வந்து நீரிழிவு பிரச்சனையை வந்து தாண்டி அவங்களுக்கு எலும்புகளை எல்லாம் பலப்படுத்தும், நரம்புகளை எல்லாம் பலப்படுத்தும். இளைஞர்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். இப்போ பேரிச்சம்பழத்தை வந்து பாலில் கலந்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை வந்து பேரிச்சம்பழம் கொடுக்கும். இந்த மாதிரி பேரிச்சம்பழங்களை நம்ம சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே உடல் மெலிந்து காணப்படுது அப்படின்னா நம் உடல் நரம்புகள், தசைகள், எலும்புகளை வலுப்பெற வைத்துக் கொண்டு அந்த நோய் தாக்கத்திலிருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் உடல் எடையை வந்து கட்டுக்கோப்பான அளவுக்கு நம்ம வைத்துக் கொள்ளணும். எந்த விதமான உடல் பலவீனமும் ஏற்படக்கூடாது அப்படின்னா வயதானவர்களும் இளைஞர்களும் பேரிச்சம்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளை பராமரித்துக் கொள்ளலாம். பழங்கள் நாம் வந்து முக்கிய கவனம் செலுத்தணும். வயதானவர்கள், இளைஞர்கள் அனைவருமே தினமும் ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். இப்போ வயதானவர்கள்லாம் குறிப்பாக தினமும் ஏதாவது ஒரு பழங்களை வந்து சாப்பிடலாம் அல்லது பழங்கள் வந்து கலந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கப் அளவு பழங்கள் வந்து உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமோ அல்லது உணவுகள் நீங்கள் சாப்பிடல அப்படின்னா நீங்கள் ஒரு கப் பழங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு பழங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும். இளைஞர்கள் வந்து அனைத்து விதமான பழங்களும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வயதானவர்கள் வந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து சர்க்கரையினுடைய அளவு கம்மியாக இருக்கக்கூடிய, அதாவது கார்போஹைட்ரேட், சர்க்கரை, இயற்கை சர்க்கரை எல்லாம் அதிகமாக இல்லாத நார் சத்துக்கள் வளமான நிறைந்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கம்மியாக இருக்கக்கூடிய பழங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும். கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் வந்து வயதானவர்கள், இளைஞர்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் வந்து நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். நம்ம தினமும் வந்து காய்கறி வடிசாறு, அதாவது வெஜிடபிள் சூப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நம்ம காலை மற்றும் மாலை வேலைகள் எடுத்துக்கலாம். அல்லது உணவுகளை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் காய்கறி வடிசாறு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். தினமும் ஒரு விதமான காய்கறிகளை உணவுகளை வந்து ஆட் பண்ணிக்கணும். வாரத்தில் ஒரு தடவை வந்து கீரை வகைகள் எடுத்துக்கொள்ளும் நரம்புகளை வயதானவர்களும் இளைஞர்களும் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் வந்து நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் இது எல்லாமே அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள், உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோட விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. குறிப்பாக பிஸ்தா பருப்புல விட்டமின் பி என்னும் தயமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. ஸோ சுழற்சி அடிப்படையில் தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை நம்ம வந்து பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக வயதானவர்களும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு விதைகள் மற்றும் நட்ஸ் இளைஞர்களும் எடுத்துக்கொள்ளணும். கடல் உணவுகள் அனைவருமே நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நம்ம நான்வெஜ் ஃபுட்ஸ் எடுத்து நரம்புகளை பலப்படுத்தணும்னா சீ ஃபுட்டு, ஃபிஷ்ஷு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணும். மீன்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 வந்து மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் மன இறுக்கத்தை குணப்படுத்துறதுக்குமே முக்கியமான சத்து விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 உங்களுடைய உடம்புகளில் குறையும் போது இதயம் தொடர்பான பிரச்சனைகள், நரம்பு சேதமெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். அப்போ நீங்கள் அதை தடுக்கிறதுக்கு கடல் உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். கடல் உணவுகளான மீன்களில் விட்டமின் B12 அதிகமாக இருக்கு. ஆகவே அடிக்கடி மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம், மீண்டும் வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். அப்போ நம்மளுடைய உடலில் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் மட்டும் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சா அப்படின்னு நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் நாம் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக்கொண்டு 50, 60, 70 வயதிலுமே நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு இந்த உணவுகளை வயதானவர்களும் இளைஞர்களும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆரோக்கியமாக இருங்க, உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில்